மக்களே, வெல்கம் டு வைரல் சினிமா. நான் உங்க ஜோஷிகா. இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அப்டேட்டே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2018 ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன ஒரு படம் ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது கூட சொல்லலாம். அதன் வகையாக இப்போ அந்த படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன படம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆமாம், மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் பரியேறும் பெருமாள் படம் வந்துட்டு 2018 ரிலீஸ் ஆயிருந்தது. ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது அண்ட் சூப்பர் ஹிட் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்துட்டு பேஸ்ட் ஆன் கேஸ்ட். ஸோ இந்த கேஸ்டில் இருக்கவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது, ஸோ அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி அந்த விஷயத்தை வந்துட்டு அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஆனந்தி அண்ட் கதிர் வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. அந்த வகையில் இப்போ ஹிந்தியில் வந்துட்டு ரீமேக் பண்ணுறாங்க. ஹிந்தியில் அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷாசியா இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த படம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாடக் 2. ஸோ இந்த படத்தோட ட்ரைலர் வந்துட்டு ஜூலை 11 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பாருங்க. ஏன்னா पापा मैं उसमें खरबूजा उगाई थी। हर पौधे की अपनी एक जगह होती है। अगर एक को दूसरे में मिलाओगी तो पौधा मर जाएगा। बस एक धड़क क्या हो जाएगा? खरबूजा मर जाएगा। बस एक धड़क चाहिए। அந்த ட்ரைலரே ஒரு மாதிரி எமோஷனல் கைண்ட் ஆஃப்ல இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் இந்த படம் வந்துட்டு வேர்ல்டு வைடாக தேட்டரில் ஆகஸ்ட் 1 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் ஹிந்தியில் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தேட்டரில் போய் மறக்காமல் பாருங்கள். பிரேம்குமார் டைரக்ஷனில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம் தான் 96. ஸோ 96 படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ 96 படத்துக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த கதை, அந்த படத்தில் இருக்கிற பிஜிஎம், சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பர்பாக இருக்கும். அண்ட் அந்த வகையில் விஜய் சேதுபதி அண்ட் த்ரிஷாவோட காம்பினேஷனுமே வந்துட்டு அதில் அழகாக இருக்கும். அந்த ஸ்கூல் லவ் ஸ்டோரியை வந்துட்டு ஒரு மாதிரி அழகாக காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு பையன் அந்த ஒரு பொண்ணுக்காக காத்துட்ருக்கிறது, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுறதுமே வந்துட்டு ஓரமாக நின்று பார்க்குறதெல்லாம் ஒரு தனி வழி இல்லையா? ஸோ அந்த படத்தை வந்துட்டு அழகாக காமிச்சிருப்பார். இப்போ நான் ஏன் இது சொல்கிறேன் அப்படி தானே யோசிக்கிறீங்க. இந்த 96 படத்தை பிரேம்குமாருக்கு ஹிந்தியில் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த படத்தை அமீர் கானை வச்சு எடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்காரு. அதாவது நம்ம பிரேம்குமார் தான் இந்த விஷயத்தை ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில். எனக்கு வந்துட்டு 96 படத்தை எனக்கு அமீர் கானை வச்சு எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் என்னால் அவங்கள ரீச் பண்ண முடியலை. ஸோ ரீச் பண்ண முடியாத காரணத்தினால என்னால் இன்னும் இந்த படத்தை வந்துட்டு எடுக்க முடியல. ஆனால் கதை எல்லாத்தையும் எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. 96 படம் மட்டும் இல்லாமல் மெய்யழகன் படத்தையும் வந்துட்டு அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படமே வந்துட்டு நிறைய பேருக்கு ஸ்லோவாக இருந்தாலுமே ஆனால் அந்த படத்தில் கடைசியில் வந்துட்டு லைக் ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும் அந்த ஃபீலுமே. ஸோ அந்த படத்தெல்லாம் வந்துட்டு எனக்கு ஹிந்தியில் ரீமேக் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பட் இன்னும் அதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ட்டு நம்ம பிரேம்குமார் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்காரு. கேடி த டெவில் பட விழாவில் பாலிவுட் நடிகர் சஞ்சய் வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் மேலே நான் ரொம்ப கோவமாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிவிச்சிருக்காரு. ஏன் இவர் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்ட்டு ஒரு ரீசனும் சொன்னார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு கமல்ஹாசன், ரஜினிகாந்த், அஜித் குமார் இவங்க எல்லாருமே வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல நண்பர்கள். நான் லியோ படத்தில் நான் விஜயோட இணைந்து நடித்ததில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் என்னதான் இருந்தாலுமே எனக்கு லோகேஷ் கனகராஜ் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன். ஏன்னா எனக்கு லியோ படத்தில் எனக்கு சரியான ஒரு கேரக்டர் எனக்கு கொடுக்கல அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் லியோ படத்தில் நம்ம சஞ்சய் வந்துட்டு விஜயோட அப்பாவாக நடிச்சிருப்பாரு, ஒரு நல்ல ஒரு வில்லனாக நடிச்சிருப்பாரு. ஸோ அவர் வந்துட்டு அந்த ஒரு கேரக்டர் எனக்கு சரியாக கொடுக்கல அப்படின்ட்டு லோகேஷ் கனகராஜ் மேலே நான் கோவமாக இருக்கேன் அப்படின்ட்டு அந்த பட விழாவில் வந்துட்டு ஓப்பனாக வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஃபீனிக்ஸ் படம் நன்றி தெரிவிக்கும் விழாவில் சூர்யா சேதுபதி என்ன சொன்னார், அதாவது ரொம்ப சந்தோஷமாக அவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்குது, இந்த படத்தில் நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அது கேட்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பாகவும் இருக்குது. ஸோ அது கேட்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களை அடுத்த படத்தில் சந்திக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம சூர்யா சேதுபதி சொல்லியிருக்காரு. ஸோ இது கேட்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு படமே ஒரு நல்லா அமைஞ்சிருக்குன்னு
கூட சொல்லலாம். அவருக்கு அடுத்தடுத்த படம் சீக்கிரமாக அமையணும் அண்ட் அந்த படத்துலையும் வந்துட்டு அவர் செமையாக நடிக்கணும். கிஷோர் ராஜ்குமார் டைரக்ஷனில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம் தான் நாய் சேகர். ஸோ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த வகையில் இப்போது அவரோட டைரக்ஷனில் அடுத்த ஒரு படம் வந்துட்டு உருவாகிட்டு இருக்கு. ஸோ அந்த படத்தோட பூஜாலாம் வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த பூஜாவோட கிளிக்ஸுமே வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் யார் கதாநாயகியாக நடிக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு கொட்டுக்காளி படத்தை பார்த்துருப்போம். ஸோ கொட்டுக்காளி படத்தில் ஆனா பென் நடிச்சிருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு இந்த படத்தில், அதாவது ராஜ்குமார் டைரக்ஷனோட அடுத்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க போகிறதா வந்துட்டு அஃபிஷியலாக நியூஸை வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. சேகர் கமலா டைரக்ஷனில் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா நடித்த படம் தான் குபேரா. ஸோ இந்த படம் வந்துட்டு ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தது. நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. மெயினாக நம்ம தனுஷோட ஆக்டிங் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு தனுஷ் வந்துட்டு அதில் அசல் பிச்சைக்காரனாக வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. ஸோ அதனாலே வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. அந்த வகையில் இந்த படம் நிறைய பேர் வந்துட்டு தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த படம் ஜூலை 18 அன்னைக்கு அமேசான் பிரைமில் ஓடிடியில் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் பார்க்கலையோ மறக்காமல் ஓடிடியில் பாருங்கள். வனிதா விஜயகுமார் டைரக்ஷனில் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படம் ஜூலை 11 அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ இப்போ நான் இதை பற்றி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. எஸ், ஆமாங்க, இந்த படத்தில் வந்துட்டு இளையராஜா சாரோட ஒரு பாடல் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்துட்டு இளையராஜா சாருக்கும் வனிதா விஜயகுமாருக்கும் என்ன பிரச்சனை ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நம்ம வனிதா விஜயகுமார் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் இந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வந்துட்டு சில விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் சொன்னது என்னென்னா, அவங்க வீட்டுக்கு நான் மருமகளாக போயிருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லிட்டு இதெல்லாம் பர்சனல், இதெல்லாம் இதுக்கு மேலே நான் எதுவுமே தெளிவாக சொல்ல முடியாது அப்படின்ட்டு மைக் எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டு கோபமாக போயிட்டாங்க. என்ன நடந்திருக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள, என்ன பிரச்சனை? ரொம்ப ஹைலைட்டிங்கான விஷயம் என்னென்னா, நான் அவங்க வீட்டுக்கு மருமகளாக போயிருக்க வேண்டியது, அதாவது இளையராஜா சார் வீட்டுக்கு நான் மருமகளாக போயிருக்க வேண்டியதுன்னு சொல்ல போது என்னையா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆக்சுவலி இருக்குது. ஸோ இவங்க ஃபுல்லாக சொல்லாமல் அரைகுறையாக சொல்லிட்டு போனதுனாலே நிறைய பேர் மனசில் என்னவா இருக்கும், என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு சில விஷயம்லாம் வந்துட்டு தோண்டிக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் என் மனசுலையுமே அப்படி தாங்க இருக்குது. ஈவன் கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கேடி டீசர் வெளியீட்டு விழாவில் த்ருவ் சர்ஜன் சொன்ன ஒரு விஷயம் தான், அதாவது ஓப்பனாக சில விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் சார் மேலே கர்நாடக மக்கள் வந்துட்டு ரொம்ப கோபமாக இருக்காங்க. ஏன்னா அவர் சொன்ன ஒரு விஷயத்தினால. ஸோ நான் ஓப்பனாக சொல்லணும்னா, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தாய்மொழி வந்துட்டு யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்கவுங்க தாய்மொழி அவங்கவுங்களுக்கு முக்கியம். அதே போல் தான் எங்களுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் தக் லைஃப் படம் வந்துட்டு கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகலை. அதை தவிர்த்து நிறைய படங்கள் வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. மக்கள் மத்தியில் தக் லைஃப் படத்தை எதிர்த்தாங்க, இந்த படம் வந்துட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா கமல்ஹாசன் சொன்ன அந்த ஒரு விஷயத்தினால. ஸோ அந்த வகையில் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்னடா மக்கள் நார்மலாகவே எல்லாருமே வந்துட்டு வரவேற்பாங்க. ஆனால் அவங்க சுயமரியாதையை இழக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது கண்டிப்பாக நாங்கள் எதிர்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேடி டீசர் வெளியீட்டு விழாவில் நம்ம த்ருவ் சர்ஜன் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு.